ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் சாமி. தந்தை என்னை அனுப்புவது போல் நான் உங்களை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்றார். அப்ப தந்தை என்னை அனுப்பினார், நான் உங்களை அனுப்புகிறேன், நீங்கள் போய் படைப்புக்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள். தந்தை அறிவித்தார், நான் அறிவித்தேன், இப்பொழுது உங்களுடைய டேன் நீங்கள் அறிவிக்கணும். உங்கள் டேன் முடிஞ்ச ஒருபாடு அடுத்த தலைமுறை அந்த பேட்டன் வந்து அடுத்த தலைமுறை கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை உருவாக்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய ஒரு அழகான பகுதியாக இந்த பகுதி அமைகிறது. அந்த வகையை பார்க்கின்ற பொழுது பிரிஸ்ட்லி, லிட்டர்ஜிக்கல் அண்ட் லெவிட்டிக்கல் ஆகிய 3 நிலைகளையும் நாம் பார்க்குறோம். வரலாற்றை வந்து பாதுகாக்க வேண்டும் என்ற பகுதியில் இன்னும் ஒரு சின்ன கருத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். அதாவது வரலாறு என்பது வெற்றி பெற்றவர்களுடைய வீர வரலாறு, சரிங்களா? வரலாற்று வந்து என் பேர் எழுதுவாங்களா, உங்கள் பேர் எழுதுவாங்களா? யாரும் இல்லை. வெற்றி பெற்றவர்கள், சாதித்தவர்கள், சாதனையாளர்கள், மகத்தானவர்கள், மாண்புமிக்கவர்கள், மதிப்புக்குரியவர்கள், அவங்களுடைய பெயர்கள் தான் வரலாற்றில் இடம்பெறும். அந்த இடத்துல ஒரு சாமானுடைய இடம் பெறுகிறது என்றால் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது என்ற அர்த்தமாகும். அப்போ அந்த வெற்றி பெற்றவர்களுடைய வரலாற்றை குறிப்பிடும் போது வெற்றி பெற்றவர்கள் ஒரு சிலர் வாளால் வெற்றி பெற்றார்கள், ஒரு சிலர் வாழ்வால் வெற்றி பெற்றார்கள், ஒரு சிலர் ஈகையால் வெற்றி பெற்றார்கள், ஒரு சிலர் பக்தியினால் வெற்றி பெற்றார்கள். அது எல்லாம் இந்த 1 குறிப்பேடு 2 குறிப்பேடு அழகாக வகைப்படுத்துது. இவருடைய வெற்றி இதில் அடங்கி இருக்கிறது, இவருடைய வெற்றி இதில் அடங்கி இருக்கிறது, இவருடைய வெற்றி இதில் அடங்கி இருக்கிறது என்கிற ஒரு தன்மையை நம்ம பார்க்குறோம். வரலாற்றை பார்க்குற விதம். அவனை இன்னொரு செய்தி சொல்லணுன்னாக்க, குறிப்பேடுகளின் ஆசிரியர் ஒவ்வொருவரையும் நல்லவராக பார்க்கிறார். ரொம்ப அழகான ஒரு ரொம்ப அழகான ஒரு பார்வை. நீங்கள் சொன்னீங்க, நான் சொல்லக்கூடாதுன்னு இப்பயே சொன்னேன். தாவீது பெத்சேபாவோடு உபச்சாரம் செய்ததை 2 அரசர் 11 பார்த்தோம். அந்த செய்தி இங்கே இல்லை. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் தாவீது ஒரு மகான், இறை மனிதர், இறை அடியார், இறை ஊழியர், இறை திட்டத்தை தாழ்பணிந்து செயல்பட்ட ஒரு உத்தமர். அந்த நெகட்டிவ் காயிண்ட் அப்படி எடுத்துடுறாரு, எலிமினேட் பண்ணிவிட்டு தாவீதை ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ரொம்ப அழகாக பயன்படுத்துவார். வரலாற்றை பார்க்கின்ற விதம் ரொம்ப அழகான இருக்கும். இப்போ இந்த இடத்துல எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்க, 2ஆம் உலகப் போர் முடிவதற்கு முன்பாக ரொம்ப டென்ஷனாக, ப்ரெஷராக, ரொம்ப ஒரீடாக வின்சென்ட் சர்ச்சில் இருந்தார். அவர் நயகரா ஃபால்ஸில் போய் உட்காந்து ஓய்வெடுக்க வேண்டும் என்று 2 நாட்கள் இங்கே போனார். சுருட்டு குடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்து நயகராவை நிறுவனத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு. பத்திரிகையாளர்கள் பேட்டி எடுக்க ஆசைப்படுகிறார்கள் அப்படின்ட்டார். பேட்டி எடுக்க தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. திரும்பி வந்தார். இங்கிலாந்து போரை நடத்தினார். வெற்றி பெற்றார்கள். வெற்றி பெற்ற பாடு மறுபடியும் ஓய்வுக்காக நயகரா நீர்வீழ்ச்சிக்கு வராரு. நயகரா நீர்வீழ்ச்சி வந்த பாடு அவர் அதே நீர்வீழ்ச்சி சேரில் உட்காந்து அப்படியே பார்க்குறாரு. நாங்கள் நீர்வீழ்ச்சி பார்த்துக்கிட்டு சுருட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பத்திரிகைகள் வராங்க, இப்போ பேட்டி கொடுப்பாரு அப்படின்ட்டு. அப்போ ஒரு ஆள் என்ன மாதிரி லூஸு, அவங்க கேட்குறான், என்னென்னு, சார் போருக்கு முன்னாடியும் வந்தீங்க, பின்னாடியும் வந்தீங்க, இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் பதில் சொல்கிறாரு, போருக்கு முன்னாடி வந்தேன், அப்போவும் தண்ணி மேலேருந்து கீழே தான் விழுந்துச்சு, போருக்கு பின்னாடி வந்தேன், அப்போவும் தண்ணி மேலேருந்து கீழே தான் விழுவுது அப்படின்னு சொன்னாரா. நாளைக்கு தலையை பிச்சுக்கிட்டாடா அப்படின்னு போனாங்களா. எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு சிலருடைய பார்வையே ரொம்ப வித்தியாசமான அணுகுமுறையாக இருக்கும். ஒரு ரொம்ப அழகாக நேர்த்தியாக ஒரு சிலரையோ ஒரு சில நிகழ்வுகளையோ ரொம்ப அற்புதமான முறையில் பார்ப்பாங்க. ஆனால் இப்போ நான் வின்சென்ட் சர்ச்சில் மாதிரி ஒரு சிலர் எல்லாத்தையும் ஒன்றா பார்த்துக்கிறது, அப்படி பார்க்குற ஒரு மனநிலை அல்ல, ஒட்டுமொத்த மனநிலை இல்லை. மாறாக இவருடைய வரலாற்று பார்வை ஒவ்வொருத்தரும் ஒரு தனித்துவத்தையும் ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய அழகான ஒரு பார்வையாக இருக்கும். அது ரொம்ப நேர்த்தியான ஒரு பார்வை. அது எசேக்கியாவாக இருக்கட்டும், யோசியா என்கின்ற இஸ்ராயலின் மறுமலர்ச்சியின் தந்தையாக இருக்கட்டும்,
அல்லது தாவீதாக இருக்கட்டும், சாலமோனாக இருக்கட்டும், ரொம்ப அழகாக. இப்போ உதாரணத்துக்கு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன், பிற்பாடு அதை விளக்கி சொல்லும்போது சொல்ல போகிறேன். இப்போ வந்து இந்த சாலமோனை 2 அரசர்களில் உயர்த்தி படிப்பார்கள். ஆலயத்தை கட்டினார், இத்தனாயிரம் மரங்கள், இத்தனாயிரம் ஜனங்கள், இத்தனாயிரம் தச்சர்கள் ஆலயத்தை கட்டினார், பலிபெற்றார், பலிப்பீடத்திற்கு ஆலயத்தின் நடுவில் நின்று அவர் கரங்களை விரித்து ஜெபித்தார், எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தார், பிரியாணி போட்டார், என்னென்னமோ சொல்லுவாங்க. பயங்கரம் ரொம்ப. அதே மாதிரி வந்து ஷேபா நாட்டு அரசு வந்து நான் கேட்டதில் 10 பேர் 1 பங்கு கூட இங்கே இல்லை, அதோட மிச்சமாக இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அவ்வளோ உயர்வு நெவிழ்ச்சி அணியிலே சாலமோனுடைய அரசாட்சியை பற்றி அரசராகவும் குறிப்பிட்டு சொல்லும். இந்த இடத்துல சாலமோன் அமைதியாகிடுவார். தாவீது தான் உயர்த்தப்படுவார். அவரே அனைத்தையும் தயாரித்தார். அவரே தன் மகனுக்காக அனைத்தையும் தயாரித்து வைத்து, மகனே என் கரங்கள் இரத்தக்கரை படிந்திருக்கிறது, நீ கட்டு என்று கொடுப்பவரை போல கொடுக்க வைத்திருப்பார். அவர் குருக்களை, லேவியரை, பாடல் குழுவினரை, இசைக்கருவிகளை, இசை மீட்டுநர்களுக்கான வருமானத்தை எல்லாத்தையும் வரையறுத்து வகைப்படுத்தி தாவீது உருவாக்கி வைப்பார். அதான் சொல்கிறார், எங்களுடைய லெக்ராண்ட் ஃபாதர் வந்து எங்களுடைய உலக புகழ்பெற்ற பேராசிரியர். அவர் சொல்லும்போது பார்ப்பார், 1 சாமுவேல் 2 சாமுவேல் 1 அரசர் 2 அரசர் பார்த்தா தாவீது அப்படியே பராக்கிரமசாலியாக வந்து வருகிறார் மாதிரி இருக்காரு. இங்கே பார்த்தாக்க கோயில் பிள்ளை மாதிரி இருக்கிறாரு, உதயசேகர் மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவார், கிண்டலாக சொல்லுவார். அந்த அளவுக்கு தாவீதை ஒரு பக்திமானாக, ஒரு நேரிய மனிதராக காட்டுவார். இன்னொரு வந்து குறிப்பேட்டுகளினுடைய இன்னொரு சிறப்பு இயல்பு இறுதியான கருத்தாக நான் சொல்லுகிறேன். அது வந்து அதில் பார்க்கும்போது இப்போ 1 சாமுவேல் 2 சாமுவேல் 1 அரசர் 2 அரசர் கிட்டத்தட்ட ஒரு 100-150 அதிகாரங்கள் பக்கமாக அந்த பகுதி அமைகிறது. ஆனால் அத்தனையும் ஒரு சுருக்கி இவர் வந்து 65 அதிகாரங்கள் சொல்லுகின்றார். இவர் சுருக்குகின்ற தன்மைகிட்டே அந்த 165 அதிகாரத்தினுடைய சாராம்சம் போகவே இல்லை. எல்லாத்தையும் அழகாக உள்ளடக்கி சொல்கிறாரு. நல்லா அழகாக சொல்கிறாரு, தேவையானதை சொல்கிறாரு, தேவைக்கு மேலேயும் சொல்கிறாரு. ஆனால் மிகைப்படுத்தி சொல்ல கிடையாது, வாழ்க்கையை பொருந்தும்படியாக சொல்லுகிறார். அதில் 3 கருத்துக்கள் சொல்லுகிறேன். அதில் வந்து ஒன்று வந்து சொல்லும்போது வாழ்வுக்கு உதவும்படி சொல்கிறார். அன்று அவர்கள், இன்று யார், இன்று நாம் என்று சொன்னால் நமக்கு எப்படி கடவுளுடைய செய்தி வருகிறது என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டு நாம் எப்படி வரலாற்றை கையிலெடுத்து வரலாறு படைக்கிற மனிதர்களை மாற வேண்டும் என்கின்ற ஒரு செய்தி சொல்கிறார். அப்போ வந்து தன்வயப்படுத்துகிறார். வரலாற்றை நம்ம தன்வயப்படுத்தி நமக்குள்ளான வரலாறு, இது நமது வரலாறு என்கிற உணர்வை தருகிறார். இல்லைங்களா? நமது வரலாறு என்கிற ஒரு உணர்வை தருகிறார். இரண்டாவதாக மிக முக்கியமான ஒன்று, நாட்டுப்பற்றை ஊட்டுகிறார். ஏனென்றால் கடந்து வந்த மக்கள், பெர்சியாவிலிருந்து திரும்பி வந்த மக்கள், பபேலோனிலிருந்து பெர்சிய மன்னனால் விடுதலை தரப்பட்டு வந்த மக்கள் வந்தபோது தண்ணி இல்லை, பஞ்சம், சொந்த வீடு இல்லை, தங்குவதற்கு இடம் இல்லை, உணவு தருவ ஆள் இல்லை, ஆதரவு கட்ட அன்பர்கள் இல்லை. சொந்த நாட்டிலே அவ்வளவு நாட்கள் நடந்து 800 கிலோமீட்டர் நடந்து சொந்த நாட்டிற்கு போவோம், கடவுளுடைய கருணை எம்மை காக்கும் என்ற வந்தவர்கள் ஏமாந்து போய் நொந்து போய் நின்றார்கள். நமக்கென்று வாழ்வு கிடைக்காதா, நமக்கென்று வழி கிடைக்காதா என்று தவித்து போயிருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே இவருடைய வரலாறு மிக அருமையான வரலாறாக, ஆறுதல் தருகிற வரலாறாக, அவருடைய ஆதரிக்கின்ற வரலாறாக, அவர்களை மேன்மேலும் அடுத்த பகுதி கூட்டிச் செல்கின்ற ஒரு வரலாறாக அமைந்தது என்று சொன்னால் அதில் பிள்ளையும் மிக கிடையாது. அது ரொம்ப ரொம்ப அருமையான செய்தியாக இருக்கிறது. மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது இந்த வரலாறை நாம் எக்காலம் முன்னிட்டும் அப்ரஹாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள், தாவீதின் கடவுள், சாலமோனின் கடவுள், நமது கடவுள், அந்த இதை வந்து அந்த நம்ம கொண்டு சேர்த்துறாங்க, கூட லிங்க் பண்ணி நம்ம கடவுள்டா, அவங்கள கைவிடாத கடவுள் நம்மளை கைவிட்டுவாரா? கைவிட மாட்டார். தொடர்ந்து போவோம் என்கின்ற ஒரு உறுதிப்பாட்டை அவர்களுக்குள்ளாக விதைத்தார்கள். மனுஷன் எப்போ சாகிறான்? எப்போ மூச்சு நிற்குதோ அப்போ சாகிறான். வந்து காந்தியடிகள் சொல்லுகிறார், எப்பொழுது ஒன்று கற்றுக்கொள்ள மறுக்கிறானோ அப்பொழுது செத்து போகிறான் என்று காந்தியடிகளும் அதே வார்த்தைகளை சாக்ரட்டிஸும் சொல்லுகிறார்கள். கற்றுக்கொள்ள இந்த வரலாறு வந்து புதியவற்றை கற்றுக்கொள்ள அழைக்கிறது. ஆனால் இதுதானா என்று நம்ம ஒதுக்கி விடாமல், இதுவோ என்று நம்மை ஒரு வியக்க வைத்து நமக்கு அழகாய் வரலாற்றை புரிய வைக்கிறது என்பதனால் இந்த வரலாறு முக்கியமான வரலாறாக என் மனதிற்கு படுகிறதாக நான் உணர்கிறேன். வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. தொடக்க பகுதியில் நான் நிறைவு செய்வதாக உணர்கிறேன். இந்த கேள்விகள் இருந்தால் கேளுங்க.
தந்தை அவர்களே, நீங்கள் என்னோடு இப்போ சொன்ன எல்லாத்தையுமே நான் பக்கத்தில் நின்று கேட்டதுக்கு அப்புறமா நான் என்கிட்ட ஒரு டவுட் இருந்துச்சு. ரெப்படேஷன் நம்ம இவ்வளோ கொடுக்கணுமா அப்படின்ட்டு. ஆனால் அதில் அந்த மூதாதையர் பட்டியலுக்கு ஒரு விளக்கம் சொன்னீங்க பார்த்தீங்களா, அவங்களோட தொப்புள் கொடி உறவோடு லிங்க் பண்ணி தன் நிலம், தன் இனம், தன் மக்கள், தான் யார்ன்னு சொல்லிட்டு அந்த 12 இனங்களுக்குள்ள இந்த இனம் யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அவங்க வழிமரபு யாருன்னு தெரிஞ்சாதான் தெரிஞ்சுக்க முடியும். அது அப்படி இந்த 9 அதிகாரங்களுக்கு இவங்க எவ்வளோ சொல்றாங்க அப்படின்னா, இவங்களுடைய இனத்தை மட்டும் அல்ல, இவர்களுக்கு கடவுளோடு இருக்கின்ற உறவுக்கும் அழைத்து செல்வதுன்னு சொல்லிட்டு அந்த இதுவரைக்கும் நான் படித்து பார்த்த பார்வையை மாற்றிட்டீங்க. ஃபர்ஸ்ட் பால்லே க்ளீன் போல்டு, செகண்ட் அப்படியே சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறப்போ எது தேவையோ அந்த பாசிட்டிவிட்டி பர்சன் சொல்லி சொன்னீங்க பார்த்தீங்களா, அழகாக இருந்துச்சு சாமி அந்த பாயிண்ட்டு. அதாவது தாவீது தெரியும் தப்பு செஞ்சாருன்னு சொல்லிட்டு, சாலமோன் அவருடைய இறுதி இதில் அவரும் இந்த கடவுள் முன்னாடி தவறு போய்விட்டார்னு பார்க்குறோம். இப்படியாக இருக்கின்ற பொழுது இவர்களை பற்றி இவர் சொல்கின்ற பொழுது எது தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு நல்லதை வச்சுப்போமே, ஏன் கெடுதலை நம்ம வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த போல் நம்ம சுற்றி உறவுகள் மத்தியில் கூட சரி நல்லதை மட்டுமே வச்சுக்கிட்டு தீயத்துக்கு தூரம் போட்டோம்னா எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவிட்டி பாயிண்ட்டை கற்றுக் கொடுக்குறதா பார்க்குறேன். இன்னொன்று சொன்னீங்க பாருங்க, அபிரகாம் கடவுள், யாக்கோபின் கடவுள், ஈசாக்கின் கடவுள்னு சொல்லிட்டு தாவீதின் கடவுள், சாலமோன் கடவுள், என் கடவுள்னு சொல்லி லிங்க் பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த லிங்க்குக்கு வழிநடத்தல சொல்லி சொன்னீங்க பார்த்தீங்களா. அப்போவே இந்த புத்தகத்தை மேலோட்டமாக பார்க்கக்கூடாது, ரொம்ப ஆழமாக பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு கருத்துக்கு என்னை அழைச்சிட்டு வந்துட்டீங்க. மக்கள் சார்பாக இருக்கிறவன்னா வந்துட்டேன், என் சார்பாக மக்களும் சேர்ந்தே வந்துடுவாங்க. அதனால இந்த ஒரு புத்தகம் ரொம்ப அழகாக ஆழமாக வாழ்வியல் சிந்தனைக்கு அதோடு சேர்ந்து இந்த ஆன்மீக சிந்தனைக்கு வழிநடத்துங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை சாமி. நாங்கள் ஆசையாக இருக்கிறோம். நம்ம பார்வையை மாற்றிட்டாரு, இப்படி பார்க்க வச்சுட்டாரு சொல்லிட்டு ஒரு வியப்பில் இருக்கிறோம் சாமி. இதோடு சேர்ந்து இந்த புத்தகங்களுக்குள்ளான சிறப்பு அம்சங்கள் என்னன்னு சொல்லிட்டு ஒரு சில கேள்வி இருக்கு சாமி. ஒட்டுமொத்தமா புத்தகம் சொல்லி பார்த்துட்டோம், இதுல ஹைலைட்டும் பார்த்துட்டோம், அவர் ஆன்மீகத்தை அழைச்சிட்டு போறாருங்கிறது பார்த்துட்டோம், வரலாற்று குறிப்புகள் இருக்கும்னு சொல்லி பார்த்துட்டோம். இதையும் தாண்டி இதுல சிறப்பா பார்க்கக்கூடிய ஒரு சில பகுதிகள் இல்லாட்டி ஒரு சில கண்ணோட்டத்தில் இதை நம்ம இன்னும் சிறப்பா பார்க்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குதா? நீங்க சொன்னதே போதுமென்ற அளவுக்கு இருக்குது, ஆனால் இதையும் தாண்டி ஆசை யாரை விட்டுச்சு, அது பைபிள் விடுமா, இன்னும் அதிகமா இதையும் தாண்டி என்ன இருக்கு உங்க ஒரு சில கருத்துக்கள் உங்ககிட்ட இருந்து கேட்டுக்க ஆசையா இருக்கிறோம். முன்னுரைன்ற பகுதியில் இன்னும் ஒரு சில கருத்துக்களை நம்ம சேர்க்கலாம். உண்மையிலே அதுக்கான வாய்ப்பும் இருக்குது, இடமும் இருக்குது. உதாரணத்திற்கு வரலாறு என்பது பகுக்கப்படுகிறது. தோரா என்று சொல்லப்படுகிற பென்டெட்யூக்கு அது எதுக்குள்ளே வருகிறது என்றால் 5 புத்தகங்களுக்குள்ளாக வருகிறது. படைப்பின் முதல் பொருளாகிய ஆதாமிலிருந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ளாக நுழைவதற்கு முன்பாக மோசே இருக்கின்ற உரைக்கு வரை இருக்கிறது. அப்புறம் யோசுவா புத்தகத்திலிருந்து 2 அரசர்கள் வரை நாடு புறக்கணிக்கப்படுகிறது, நாட்டுக்குள் நுழைகிறது, நாட்டிலிருந்து வெளியே தள்ளப்படுகிறது, இது வரைக்கும் இருக்கிறது. இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு என்கிற ஒரு கேள்வி வரும். அதுக்காக என்ன ஆச்சு என்கிற ஒரு கேள்வி வருகிறது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அதுக்கப்புறம் மீண்டும் கோயிலை கட்டினார்கள், மீண்டும் ஆலயத்தை புதுப்பித்தார்கள், மீண்டும் ஆண்டவரே அவருடைய துணையாக இருந்தார். சக்கரியா 2:5 வாசிங்களே. அதை சுற்றிலும் நானே நெருப்புச்சுவராய் அமைவேன். அதில் ஒரு அழகான வசனம் இருக்குது. என்னன்னாக்க எருசலேம் நகரம் இருக்குது, மக்கள் திரும்பி வந்துட்டாங்க, குடியேறிட்டாங்க, அங்கங்கே கோயிலெல்லாம் கோயிலை கட்டுறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க, அங்கங்கே டென்ட் அடித்து குடியிருக்கிறாங்க. நகரத்துக்கு மதில் சுவர் இல்லை, நரி வரும், ஓனாய் வரும், வேட்டை நாய் வரும், அல்லது ஒரு சிறுத்தை புலி வரும். என்ன பண்ணுவாங்க? மக்கள் பயப்படுறாங்க. பாண்டவன் சொல்றார், அதை சுற்றிலும் மதில் சுவர் இல்லை என்று அஞ்சாதே, நான் உனக்கு நெருப்புச்சுவராய் வால் ஆஃப் ஃபயர், நெருப்புச்சுவராய் நானே இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்து அந்த மக்களை தேற்றுகின்ற ஒரு புதிய சமூகத்தை படைப்பதில் கலங்காதே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், புதிய சமுதாயத்தை படைத்து புதிய வாக்களிக்கப்பட்ட நாட்டின் மக்களாக நீங்கள் மாறுவதற்கு நான் எல்லா விதங்களும் துணையாக இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்குறுதி அங்கே நம்ம பார்க்குறோம். அதுலேயும் பார்க்குறோம் பெர்சியர்களுடைய கிராமங்களிலே எந்த கிராமங்களிலும் வளையங்கள் இருக்காது, அதாவது பாதுகாப்பு வளையங்களோ பாதுகாப்பு சுவரோ இருக்காது. மாறாக ஒரு நெருப்பு பீடம் மட்டுமே இருக்கும். அந்த நெருப்பு பீடம் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பெர்சிய தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பீடம். அந்த பீடம் எல்லை சாமியை போல, நம்ம ஊரில் இருக்கிற காவல் சாமியை போல அந்த தெய்வம் அந்த ஊரை காக்கும் என்று நினைத்து அந்த மக்கள் பதில் சுவரை கட்டுவது கிடையாது.
அதே ஒரு எண்ண கண்ணோட்டத்தை பின்னணியிலே வைத்து ஆண்டவர் அழகாக சொல்கிறார், நானே உங்களுக்கு நெருப்பு சுவராய் அமைவேன் என்று சொல்லிக் கொடுக்கிறார். செல்லமா கொஞ்சத்தை பார்க்குறோம். 2:8 பாருங்களேன். தமது மாட்சிக்கென்று என்னை அனுப்பிய படைகளின் ஆண்டவர் உங்களை கொள்ளையடித்த வேற்றினத்தாரை குறித்து எவ்வாறு சொல்கிறார்? உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். இப்போ இப்படி போட்டுக்கோமே, அம்மா வீட்டில் உட்காந்துட்டு இருக்குது, பையன் ஸ்கூல் விட்டு வருவான்னு. பையன் வரான், ரத்தம் ஒழுகுது மூக்கிலேருந்து. யாராவது மூக்கு உடைச்சது அப்படின்னு கேட்குறான். ஸ்கூலில் ஒரு பையன் மூக்கு உடச்சி விட்டாமா அப்படின்னு அழுகுறான். உடனே அம்மா ஓடி போய் உயரத்துணி எடுத்துகிட்டு வந்து சுத்தமாக தொடச்சி வெங்காயத்தை வச்சு கொஞ்சம் ஆற வச்சு அவனுக்கு வைத்தியம்லாம் பண்ணிவிட்டு, முதல்ல கை வைத்தியம்லாம் பண்ணிவிட்டு அப்படியே பையனை பிடிச்சி கையை பிடிச்சிட்டு வரும். பிடிச்சி வீதியில் எவடி அவன் ஏன்னா அவன் என் பையன் மூக்கு உடைச்சது கேட்பாங்க இல்லைங்களா? ஒரு செல்லமாக இந்த கிராமப்புறங்களில் இந்த காட்சியை அழகாக நம்ம பார்ப்போம். யாரோ என் பையன் மூக்கு உடைச்சது, எவனோ என் பையன் கை வச்சது என்று சொல்வார்கள். சில சமயம் வாத்தியாரே கூட போய் சொல்லுவாங்க, சார் உங்களுக்கு எவ்வளோ தைரியம் எங்கள் பையன் மேலே கை வச்சுக்கிறீங்க என்று சொல்வார்கள். அதே போல் இறைவன் சொல்லுகிறார், உன்னை தொட்டவன் என்னையே தொடுகிறான். வச்சுருவானா பார்த்துடலாமா? தாமே சவால் விடுகிறார். யாருக்காக? தன் அன்பு குழந்தைகளாக இஸ்ராயல் மக்களுக்காக. உங்களை கொள்ளையடிச்சிட்டாங்க, உங்களை நாடு கடத்திட்டாங்க, உங்களை நாடு கடத்தப்பட்டது திரும்பி அநாத பிள்ளைகளாக இருக்கிறீங்க, சவல பிள்ளைகளாக இருக்கிறீங்க, சமாரியர்கள் தாக்க போகிறாங்க. பயப்படாத, நீ என் கண்ணின் மணியை போன்றவன், உன்னை தொடுகிறவன் என் கண் மணியை தொடுகிறான். தொட்டு போயிடும், அவன் சும்மா வந்துடுவானா? சாமி சொல்ற அழகான காட்சியை பார்ப்போம். அதுதான் இந்த புத்தகம் அந்த நாடு கடத்தப்பட்ட பின் திரும்பி வருகின்ற சமூகம் படுகின்ற பாடுகளில் மனம் திறந்து விடாமல் இருக்க, அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த, அவருடைய தன்னம்பிக்கையை கட்டி காக்க, அவருடைய முயற்சிகளை ஆசீர்வதிக்க இறைவன் அவர்களோடு இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிற ஆசிரியர் இந்த இரண்டுக்கும் இடையிலே 1 குறிப்படி 2 குறிப்படி வைத்து ஒரு லிங்க் மாதிரி பிரிட்ஜ் மாதிரி வைக்கிறார். பிரிட்ஜ் மாதிரி இதை வைத்து இந்த புத்தகத்தை செயல்படுத்துகிறார். அந்த ஒரு காட்சி ரொம்ப அழகான காட்சி. இந்த லிங்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில சமயத்தில் நம்ம எபிசோடுகள்லாம் நிறைய எடுப்போம், லிங்க்கு சரியாக இல்லை அப்படின்னாக்கா இருக்காது. நான் கூட பார்ப்பேன் சில சமயத்தில் பாதா டிவியில் இதுவரை அப்படின்னு சொல்லி போட்டு 1-2 போடுவாங்க, நிகழ்ச்சி போடுவாங்க. ஓ போன வாரம் இது நடந்துச்சா, நான் பார்க்கலையே அப்படிம்போம். அந்த லிங்க்கை கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காட்சி கொடுப்பாங்க. அதே போல் இந்த பகுதிகள் மிக அழகான ஒரு லிங்கை கொடுக்கிறது. லிங்க் கொடுக்கிறது மட்டும் கிடையாது, இறையிலும் தருகிறது. முதல் கருத்தாக சொல்கிறோம். இரண்டாவதாக பார்க்கும்போது இந்த 1-2 குறிப்பீடுகள் நம்ம காண்கின்ற இன்னொரு அழகான செய்தி, வரலாற்று இணைச்சட்ட நூலாசிரியருடைய 1 சாமுவேல் 2 சாமுவேல் 1 அரசு 2 அரசர்களில் தோராவை பற்றிய சின்ன சின்ன குறிப்புகள் இருக்கும். சின்ன சின்ன குறிப்புகள், சின்ன சின்ன வரையறைகள் இருக்கும். ஆனால் இவைகள் இந்த புத்தகங்கள் தோரா மட்டுமல்ல, இறை வாக்கினர்கள் என்ன சொன்னாங்க, அவருடைய சொன்னதை கீழ்ப்படுத்திங்களா, அது கீழ்ப்படாமல் என்ன ஆச்சு, கீழ்ப்படுத்தினா என்ன ஆகும் என்கின்ற செய்திகள் உள்ளே கொண்டு வருகிறது. ஆக இந்த இடத்துல தோரா இருக்கிறது, இந்த இடத்துல ப்ராஃபட் இருக்கிறது, இந்த இடத்துல நெவீம் என்கின்ற குறிப்பேடுகள் இருக்கிறது. எழுதப்பட்ட புத்தகங்கள் அந்த 3ஆம் தொகுதியை நோக்கி படம் எடுத்து பார்க்கிறது. அப்போ அந்த 3 வகையான நிலைகள் தனாக் என்று சொல்வார்கள். தோரா, நெவீம், கெத்துவீம். அந்த 3 வகைகள், அந்த 3ஆம் பகுதிக்கான பகுதிகளாக இந்த பகுதியை சுட்டி காட்டுகிறது. அதாவது அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அதுவும் அந்த வகையிலும் அது முக்கியத்துவமாக தெரிகிறது. அதே போல பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு காட்சியை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலர் சொல்வார்கள் 1-2 குறிப்பேடுகள் எஸ்ரா நெகேமியா ஆகிய புத்தகங்களுக்கு அப்பெண்டிக்ஸ் மாதிரி இருக்குது. எஸ்ரா நெகேமியா போஸ்ட் எக்ஸிலிக் லிட்ரேச்சர், நாடு கடத்தப்பட்ட பின் எழுதப்பட்ட இலக்கிய நூல்கள், இறைவாக்கு நூல்கள். அந்த நூல்களுக்கு ஒரு இணைப்பாக, ஒரு துணையாக இவை எழுதப்பட்டது என்று சொல்வார்கள். அப்படியும் கொள்ளலாம். ஆனால் அதை தாண்டியும் வெறும் இணைப்பாக மட்டும் இதை கொள்ள முடியாது, இணையான ஒரு பகுதியாக இருக்கலாம். 1 குறிப்பேடு 2 குறிப்பேடு எஸ்ரா நெகேமியா என்று ஐஃபன் போட்டு 3 நிலைகளில் இணைத்து வைத்து இணைக்கும் புத்தகமாக வைத்து பார்ப்பது சாலை சிறந்தது என்று சொல்வார்கள். அந்த வகையில் நாம் பார்க்கின்ற பொழுது இது ஒரு அப்பெண்டிக்ஸ் மட்டும்தான், பின் இணைப்பு தான், அல்லது இணைப்பு பகுதி தான் என்று சொல்லக்கூடிய ஆபத்திலிருந்து நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அந்த கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி போஸ்ட் எக்ஸிலிக் என்று சொல்லப்படுகிற நாடு கடத்தப்பட்ட பின் வருகின்ற ஒன்றுமில்லாமையிலிருந்து
அவர்கள் எதையாவது உருவாகி எதை பற்றி கொண்டு நாம் உயிர் வாழ்வது, எதை பற்றி கொண்டு நாம் அடையாளம் காண்பது, எதை பற்றி கொண்டு நம்முடைய தொலைத்த முகவரியை தேடி மீண்டும் பெற்றுக்கொள்வது என்று பார்க்கும்போது கல்ட் என்று சொல்லப்படுகிற அந்த வழிபாட்டு முறைகள் அடிப்படையாக அமைகிறது. அந்த வழிபாட்டு முறைகளில் இருந்து அவர்களுடைய அடையாளங்களை பெற்றுக்கொள்வார்கள். ஏன்னா அபிரகாம் ஆண்டவரை தொழுதார், ஈசாக் ஆண்டவரை தொழுதார், யாக்கோபு ஆண்டவரை தொழுதார், பலிபீடம் கட்டி தொழுது ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தாலும் இருந்து போகவிட மாட்டேன் என்று அடம்பிடித்தார். மோசே ஆண்டவரை முட்புதரிலே சந்தித்தார், எலியா ஆண்டவரை ஹோரேபு மலையிலே சந்தித்தார். இப்ப எல்லாருக்கும் அடிப்படையா இருக்கிறது ஆண்டவரை சந்திக்கின்ற என்கவுண்டரிங் காட். அந்த ஒரு நிகழ்வை அந்த வழிபாட்டு முறைகளை நெறிப்படுத்துவதன் மூலமாக வழிபாட்டின் வழியாக நாம் நம்முடைய சமூகத்தை கட்டியெழுப்பது மேலானது ஒன்று. அதனால தான் ஆகாய சக்கரைய மலாக்கிய எரிபாக்கள் கர்ஜிக்கும் சிங்கம் போல முழங்கியது. ஆண்டுடைய இல்லத்தை கட்டி எழுப்புவோம், ஆண்டவர் நம் வீட்டை கட்டுவார். மலைகளுக்கு செல்லுங்கள், மரங்களை வெட்டுங்கள், ஆலயம் கட்டுங்கள், ஆண்டவர் நம் இல்லத்தை கட்டுவார் என்கிற ஒரு நிலையை அவர்கள் உருவாக்கி வைத்தார்கள். அந்த பகுதியிலும் அது மிகவும் சிறப்பான ஒரு பகுதியாக இருக்குது. இன்னொன்று இந்த புத்தகங்களில் விஞ்சி இருக்கிற ஒரு அருமையான கருத்து ரெட்ரிபியூஷன் என்று சொல்லப்படுகிற பரிகாரம். ரெட்ரிபியூஷன் என்கின்ற அந்த வார்த்தை என்பது சற்று கடினமான வார்த்தை. செய்த தவறுக்கு பரிகாரம் செய்தல். இப்போ நம்ம எப்படி பரிகாரம் செய்கிறது? தாவீதுக்கு அப்புறம் அரசர்கள் எல்லாம் தவறி போய் நிலையில் ஆண்டவருக்கு மாறுபட்ட காரியங்களை செய்ததுனால, உடன்படிக்கையை புறக்கணித்ததுனால, செதேக்கியா அரசன் வரைக்கும் உடன்படிக்கையை தவறிழைக்கப்பட்டதுனால அவர்கள் பாவம் செய்தார்கள். அந்த பாவம் செய்து அந்த பாவத்துக்கான தண்டனையாக நாடு இழந்தார்கள், வீடு இழந்தார்கள், அரசாட்சி இழந்தார்கள். அரசனுடைய கண் முன்பாக, ஜோவாக்சியனுடைய கண் முன்பாக அவன் கண்களை பிடுங்கி அவனுடைய பிள்ளைகளை கொன்று அவனை கைவிளக்காக ஏந்தி 700 கிலோமீட்டர் நடத்தி சென்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நாம் எப்படி ஒரு பரிகாரத்தை செய்து நாம் மீண்டும் ஆண்டவருக்குள்ளாய் வருவது? இறந்து போன உறவை, அது உடன்படிக்கை கட் ஆஃப் ஆயிடுச்சுனாக்க அந்த உடன்படிக்கை எப்படி மீண்டும் நமக்குள்ளாய் நிலைநிறுத்திக் கொள்வது என்பதற்கான ஒரு வழிமுறையாக இந்த புத்தகம் நம்ம சேர்கிறது என்றால் அதுவும் நம்ம மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்குது. அதே போல் சில சமயத்தில் ஒரு சிலருக்கு சாரி கேட்க தெரியாது. அவங்க சாரி கேட்க தெரியாதுன்றதுனால அல்ல, சாரி கேட்க கூடாதுன்றதுனால. ரெண்டு பக்கமாக மனநிலை இருக்கும். இவன் என்ன வேண்ட போய் சாரி கேட்கணும், நான் என்ன பெருசாக பண்ணிட்டேன், நான் என்ன சாரி கேட்கணும் என்கிற ஒரு மனநிலை ஒன்று இருக்கும். ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, எப்படி போய் ஒரு முன்னாடி நிற்கிறது, உயிரை வாங்கிடுவார், அப்படியே மனசு இவ்வளோ நல்லா செஞ்சுக்கிறாரு, இப்படி போய் சாரி கேட்குறது. இந்த இரண்டுக்கும் இடையே தடுமாறுகிற உள்ளத்தை நிலைப்படுத்தி இவ்வாறு ஆண்டோடம் மன்றாடுங்கள், இவ்வாறு ஆண்டோட மன்னிப்பு கேளுங்கள், இதுவாறு ஆண்டோடம் கெஞ்சி கேளுங்கள் என்கிற அழகான செய்தி இந்த பகுதி கொண்டு வருகிறது. அதுவும் ரொம்ப அழகானது. அந்த ரெட்ரிபியூஷன் என்கின்ற அந்த பரிகாரம் என்கின்ற செய்தியை வெகு அழகாக மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதன் வழியாக உதாரணத்துக்கு பார்த்தோம்னாக்க நெகேமியா புத்தகத்திலே 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் என்றால் நாள் முழுக்க இறை வார்த்தையோடு வாசிப்பார்கள். மர மேடையின் மேலே நின்று இறை வார்த்தை வாசிப்பார்கள். கண்ணீர் விட்டு அழுது ஆடைகளை கிழித்து கொண்டு கண்ணீர் கதறி அழுவார்கள். ஐயோ நாங்களும் எங்கள் வீட்டாரும் ஆண்டோடும் நாங்கள் பாவம் செய்தோம் என்று சொல்வார்கள் இறைவார்த்தை வாசிக்கும் போது. அவரோ இந்த நாள் இனிமையான நாள், இந்த நாள் உங்களுக்கு துக்ககரமான நாளாக இருக்கக்கூடாது, ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள், சென்று உணவருந்துங்கள், குளித்து விட்டு ஆண்டவரை தொழுது இல்லம் திரும்புங்கள் என்று சொல்லி அந்த புத்தகம் அழகாய் சொல்லும், அந்த அதிகாரம் அழகாய் சொல்லும். எதுக்காக சொல்லணும்னா அந்த பரிகார உணர்வை நமக்குள்ளாக கொடுத்தாங்க. இன்றைக்கும் பாருங்க, திருப்பாடல் 51 இருக்கிறது, திருப்பாடல் 6 இருக்கிறது. இவையெல்லாம் மனமாற்றத்தின் மன வருத்தத்தின் திருப்பாடல்கள். 96, 105 உள்ளிட்ட ஒரு சில திருப்பாடல்களும் முக்கியமானவை. அவர்களோட நெருங்கிய தொடர்பு கொண்ட பகுதியாக இந்த 1 குறிப்பிட்டு 2 குறிப்பிட்டு இருக்கிறது. எதற்காக? இந்த மனமாற்றத்தை எப்படி நம்ம கொண்டு வர்றது, மனமாற்றத்தை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்கிறது, மனமாற்றத்தை எப்படி நம்ம கையளிக்கிறது என்பதை பற்றி அழகான செய்தியை இந்த பகுதி கொண்டு வருகிறது. இனி இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய முன்னுரைக்கு செய்யப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அவங்க எழுதாம எது முக்கியம் அவங்க நினைச்சாங்களோ அந்த நிலைகளை ஒரு அழகாக உள்வாங்கி எழுதப்பட்ட ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் அமைந்திருக்கிறது என்றால் அதில் மிகுந்த மகிழ்ச்சியாக கூடியதாக இருக்கிறது.